ஓம் கம் கணபதியே போற்றி. என் அன்பு குழந்தையே, பிள்ளையார்பட்டியிலிருந்து உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியே ஆக வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை சிறிதும் நிராகரிக்காமல் என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்பாயேயானால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளும் நன்மைகளும் நிகழ்ந்தே தீரும். வாழ்க்கை என்ற ஒன்று எப்படி பல அவஸ்தைகளை கொடுத்து உன்னுடைய நிலைமையை இப்படி கவலைக்குள்ளாக வைத்திருக்கின்றதோ அந்த அளவிற்கு என்னுடைய அருளும் ஆசியும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நிரம்ப பெற்று அவஸ்தையாக இருந்த வாழ்க்கை அதிசயத்தை காணக்கூடிய அளவிற்கு நிம்மதியை பெற்றே தீரும். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நீ செய்யக்கூடிய விஷயங்களிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்காமல் இருக்க வேண்டும். உன்னுடைய முயற்சிக்கு பல பேர் பல விதங்களில் தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து எறிந்து அதே இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி காட்ட இந்த கணபதி நான் உனக்கு உதவியாக இருப்பேன். இது நாள் வரை உன்னை காயப்படுத்தி விட்டு சிலர் அமைதியாக மௌனமாக விலகி இருக்கின்றார்கள். உண்மையான பக்குவ நிலை என்ன என்பதை நீ புரிந்து கொண்டும் இருக்கின்ற அதனால் அது கூட நல்லதுக்கு தான் என்று நினைத்துக்கொள். எதுவும் இல்லாத பொழுது சமாளிக்கக்கூடிய திறமை எந்த அளவிற்கு உனக்கு இருக்கின்றது என்று உனக்கே தெரிய வரும். என் அன்பு குழந்தையே, நடக்கின்ற எல்லா விஷயத்திலும் பல நன்மைகள் அடங்கி இருப்பதால் அதை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர மனதிற்குள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. எப்பொழுதும் யாராவது உன்னை கஷ்டப்படுத்தினார்கள் என்றால் அந்த விஷயத்தில் நீ கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதில் கவனத்தை வை. எந்த வார்த்தையை நீ அடிக்கடி சொல்கின்றாய் என்பதிலும் கவனத்தை வை. கடன் கஷ்டம் என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்காமல் சற்று உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள். விழிப்பதற்காகத்தானே உறங்குகின்றோம், வெல்வதற்காகத்தானே தோற்கவும் செய்கின்றோம், எழுவதற்காகத்தானே விழவும் செய்கின்றோம் என்று எல்லா எதிர்மறையான நிகழ்வுகளிலும் நேர்மறையாக சிந்திக்க பழக வேண்டும். உன்னுடைய கண்ணீருக்கு மருந்தாக எதுவும் அமையவில்லையே என்று கவலைப்படாதே. உன்னுடைய காயங்கள் மருந்திடாமலேயே மாயமாக கூடிய அளவிற்கு நான் அனைத்து மாயைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் புரிவேன். எப்பொழுதும் ஒரு சொல்லை பேசுவதற்கு முன் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சரியாக காதில் வாங்கி கொண்டு பேச வேண்டும். முன்னாலேயே எதையும் யோசித்து சிந்தித்து பேச பழகி கொள்ள வேண்டும். பேசிய பின் வருந்தி பலனில்லை. உனக்கு கோபம் அதிகம் வருகின்றது என்றால் பிறர் மத்தியில் தலை குனிந்து வாழக்கூடிய வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டும். அதனால் கோபத்தை கைவிட்டு தலை நிமிர்ந்து வாழ கூடிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கனவும் இலக்கும் பெரிதாக இருக்கின்றது என்றால் அதை விட பெரிய அளவிற்கு நீ உழைக்கவும் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒன்றை ஒரு பொழுதும் மறந்தும் போகாதே. உழைப்பு என்ற ஒன்று உன்னிடத்தில் மூச்சாக இருக்கும் வரை வெற்றியும் நன்மைகளும் உன்னுடைய வாழ்வில் சேர்ந்து கொண்டே இருக்கும். எல்லோரிடமும் உன்னுடைய சோக கதைகளை சொல்லி கொண்டே இருக்காமல் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் என்று எல்லா இடத்திலும் நீ நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள். நல்லதே நடக்கும்.